हरे हरे कृष्णा हरे जय हरे राधा माधवा प्ले वाला मल्ला जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनदी वनचारि यमुनदीरा वनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा दामोदर राधे जय राधा श्याम सुंदर राधे जय राधा माधव राधे निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रील प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रील गुरुदेव अनंत कोटि वर्षों की जय प्रभुपाद की जय गुरु महाराज की ज्ञानिका गौर प्रेमानंदे हरि 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 बोल बोल हरे कृष्णा माता जी हरे कृष्णा हरे मल्ली कृष्णा சொல்லுங்க माताजी हरि हरे बोल कृष्णा எல்லாருக்கும் माता हरे कृष्णा இப்போ 2 நாளா நம்ம 2-3 நாளா ஒரு புது இதுல குவிஸ் அட்டென்ட் பண்றோம் இல்லையா அது எப்படி இருக்கு எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கா हरे कृष्ण माता जी हरे कृष्णा प्रभुजी சொல்லுங்க प्रभुजी हरे कृष्णा हरे कृष्णा ஹரிஷா மாதாஜி அந்த பழையது கிடைக்கல என்ன மாதாஜி இது கொஞ்சம் எப்படி சொல்றது பழைய இது இன்னும் அவங்க ஐ திங்க் எதுவும் அந்த அது ஆப்ல கொஞ்சம் அப்டேட் கம்ஃபர்டபுளா ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஈஸியா பிரபு இருந்துச்சு இது கொஞ்சம் அதனால அது நிறைய பேருக்கு அது சிக்கலா இருந்ததுனால சரி இப்போதைக்கு இத யூஸ் பண்றோம் பட் இது எப்படி இருக்குன்னு தெரியல என்னன்னா இதுல மொபைல் ஆன்சர் சில ஆன்சர் கீழே போயிருது எல்லாருமே அந்த 4 ஆன்சர்ஸ் ம், பாக்குறாங்களான்றது தெரிய மாட்டேங்குது சில சமயம் உதாரணத்துக்கு நானே மிஸ் பண்றேன் நான் தப்பு பண்றேன் அப்ப ஆமா யோசிக்கிறேன் அப்ப பார்த்தா கீழே ஸ்க்ரோல் பண்ணா 4வது ஆன்சர் ஒண்ணு இருக்கு ஆமா ஸோ பிரபு அது எங்க வந்து கூட அப்படிதான் பிரபு பிரபு ஸோ எனக்கும் அந்த அதே மாதிரி டவுட் தான் பிரபு அதே மாதிரி இதை கொஞ்சம் சின்னதாக்க முடியுமான்னு பார்க்கலாம் ஓகே நீங்க எங்களுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றீங்க அதை நாங்க குறையா சொல்லல இல்ல எங்களுக்குள்ள பிரபு ஒரு இல்ல இதை பிரபு சொல்றமே தவிர நீங்க இந்த தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம பண்ணிக்காதீங்க பெட்டரா பண்ண முடியும் அதுக்குதான் ஆமா கேக்குறேன் மாதாஜி அதனால நீங்க அதுதான் தாராளமா அதுதான் குறை இருந்தா சொல்லலாம் பிரபுஜி இதுதான் வெரி இது குட் குறை இல்ல அதாவது என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் நாங்க ஃபீல் பண்றோம்
ஸோ அதை வந்து இதை ஓகே. வந்து எல்லார் சார்பாகவும் நான் சொல்றேன். கண்டிப்பா அது எல்லாருமே ஃபீல் பண்ணா நான் எதிர்பார்க்கறேன் நானு. சரி அதே மாதிரி இப்ப சூப்பர். என்னன்னா இன்னொன்னு ம். என்னன்னா அதுல உள்ளதுக்கு இதுல ஒரு பேட்டர்ன் என்ன டிஃபரன்ஸ்னா நமக்கு வந்து இந்த இப்போ நம்ம எத்தனை இது பண்ணிருக்கோம் அப்படின்றது நமக்கு எப்படி இதுல தெரிஞ்சுக்க முடியல. இப்போ சொல்லுமா எத்தனை ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கோம், எத்தனை தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றது. எது கரெக்டா ஆன்சர் எல்லாருக்கும் அந்த அது ஃபைனல் ஸ்கோர் காட்டுமே பிரபு இல்லையா? காட்டுது அது காட்டுது ஒரு மாதாஜி. டிஃபரெண்டா அது எப்படி காட்டுதுன்னா இந்த கேம்ஸ்ல வர மாதிரி 10,000 20,000 இந்த குழந்தைகளுக்கு கேம்ஸ்ல வர தெரியுமா அந்த மாதிரி. ஆக்சுவலா நம்ம கிருஷ்ணனோட குழந்தைகள் தான். அது ஒரு பக்கம் அது வந்து நம்ம கண்டிப்பா ஏத்துக்கணும். நம்மளோட கிருஷ்ணனோட குழந்தைகள் தான். ஒரு ஃபன்னா ஒரு டிஃபரெண்டா வரும். பட் ஓகே சூப்பர். ஓகே மாதாஜி, அந்த மாதிரி கிடைக்குதான்னு பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் பண்ணாமல அது ரியலி சேலஞ்சஸ் அண்ட் தட்ஸ் குட். எஸ் அது பிரபுஜி. கிடைச்சா ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டினா இப்போதைக்கு இதை பண்ணலாம் மாதாஜி. சூப்பர் மாதாஜி, சரி தேங்க்யூ வெரி மாதாஜி. சரி இதுவும் கொஞ்சம் சரி. டிஃபரெண்டா அட்வான்ஸ் ம். டெக்னாலஜியா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. ஃபாண்ட் சைஸ் அந்த இது இப்போதைக்கு பெட்டர் ஆக்க முடியுமான்னு பாக்குறோம். இந்த ஓகே ஸ்கோரிங்கும் மாதாஜி. வந்துட்டு வேற ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா பாக்குறோம். தேங்க்யூ பிரபுஜி. சரி, தேங்க்யூ மாதாஜி. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே பகவத்கீதா 5வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். ரேவதி மாதாஜி அண்ட் வேற யார் அன்மியூட் இருக்கீங்க? சாந்தா நான் மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் எஸ் மாதாஜி. சரி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பதம் 4. ஆமாம்மா. साङ्ख्ययोगौ पृथक् बालाः சாங்கியயோகௌ ப்ருதக்பாலः साङ्ख्ययोगौ पृथक् बालाः சாங்கியயோகௌ ப்ருதக்பாலः साङ्ख्ययोगौ पृथक् बालाः சாங்கியயோகௌ ப்ருதக்பாலः प्रवदन्ति न पण्डिताः प्रवदन्ति न पण्डिताः प्रवदन्ति न पण्डितः प्रवदन्ति न पण्डिताः प्रवदन्ति न पण्डितः एकमपि आस्थितः सम्यग् एकमपि आस्थितः सम्यग् एकमपि आस्थितः सम्यग् उभयोर्विन्दते फलम् उभयोर्विन्दते फलम् उभयोर्विन्दते फलम् साङ्ख्ययोगौ पृथक् बालाः प्रवदन्ति न पण्डिताः एकमपि आस्थितः सम्यग् उभयोर्विन्दते फलम् வெரி குட். ஹரே கிருஷ்ணா. மல்லீஸ்வரி மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வாசிக்கிறேன் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாங்கிய யோகௌ ப்ருதக்பாலः பிரவதन्ति न பண்டிதः ஏகம் அப்ய ஆஸ்திதः சம்யக் உபயோர்விந்ததே பலம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மல்லீஸ்வரி மாதாஜி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ கிடந்துட்டு திரும்ப வந்து உங்களை எல்லாம் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா மாதாஜிஸ், எல்லாருக்குமே ஹரே கிருஷ்ணா. பிரபுஜிஸ் எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்லோகம் வந்து 5.4. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மங்களாச்சரணம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம ஓம் ஸ்ரீமதாய கிருஷ்ணாய புதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷ்யதேசதாரிணே. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஃபர்ஸ்ட் யாராவது அந்த 5.4க்கு டிரான்ஸ்லேஷன் படிக்க முடியுமா? படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். படிங்க. ஹரே கிருஷ்ணா. பக்தி தொண்டு கர்மயோகம். ஜட உலகின் ஆய்வு அறிவிலிருந்து சாங்கிய யோகத்திலிருந்து வேறுபட்டதென்று அறிவற்றோர் பேசுவர். எவன் ஒருவன் தன்னை இவ்விரண்டு பாதைகளில் ஏதேனும் ஒன்றில் முழுமையாக ஈடுபடுத்துகிறானோ அவன் இரண்டின் பலனையும் அடைகிறான் என்று உண்மையான பண்டிதர்கள் கூறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கர்மயோகம், அதாவது பக்தி தொண்டும் சாங்கிய யோகமும் ஒண்ணு டிஃபரண்ட், வேற வேற அப்படின்னு அறிவு இல்லாதவங்க சொல்றாங்க. ஆனா அறிவு இருக்கிறவங்க பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை நம்ம பார்ப்போம். இது எப்படி ஒண்ணாகுது, எப்படி பேசுறாங்க, எப்படி அது டிஃபரெண்ட் இருக்கா இல்லையான்னு உள்ளதை நம்ம படிப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு சாங்கிய யோகம்னா என்ன தெரியும்? சாங்கிய யோகம்னா ஒன்ன தெரியணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குள்ள ரூட் காசு, அது எப்படி வந்தது, அது இதுன்னு போட்டு ஒரே ரிசர்ச்சா இருக்கும். மண்டைய குழப்பி இது எங்க இருந்து கிடைக்குது, அப்படி வருது இப்படி வருது, எதையும் நம்ம சொன்ன உடனே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது சாங்கிய யோகம். அதாவது அந்த அவங்க சாங்கிய யோகம்னா அந்த ஒரே ஆய்வு அறிவுகள், அதாவது ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னை பத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்குதுன்னா, ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதை பத்தி ரிசர்ச் பண்ணி 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 டைமை நிறைய விரயம் பண்ணுவாங்க. கடைசியில ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து சேருவாங்க. இடையில மாயையிலையும் சிக்குவாங்க. அவங்க டைம் நிறைய எடுக்கும்போது நம்மள மாயையும் என்ன செய்யும், ஆட்கொண்டுரும். அது அப்ப இதுல சாங்கிய யோகிகள் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல ஒரு ஆக்ஷனை செய்யும் போது அதுக்கு மூலத்தை கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு முதல்ல செய்ய சொன்ன உடனே செய்ய சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆட்களே நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா உடனே அதுக்கு நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மள்ட்ட. அதே போல சாங்கியவாதி என்ன செய்யறான்னா, ஒரு ஆக்ஷன் செய்யும் போது அது எதுக்கு செய்யணும், எதுக்கு வேண்டி வருது, எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம், யாருக்காக பண்றோம், இப்படி நிறைய அதோட சோர்ஸ் அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஜடத்தோட சோர்ஸ் மூலம் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். மூணாவது, அவங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஆத்மாக்கோட மூலத்தை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் அவங்களால கிருஷ்ணரா நம்ப முடியும். இதெல்லாம் அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும். இதெல்லாம் கிடைச்சாதான், கிடைச்ச உடனே அவங்க என்ன செய்வாங்க, இப்ப ரிசர்ச் பண்ணுவாங்க. பண்ணி அது சில வேளை இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை ஒதுக்குவாங்க. தேவையற்ற செயல்களை எல்லாம் அவங்க ஒதுக்குவாங்க. அதாவது அவங்க நம்ம டைரக்டா சொன்னா செய்ய மாட்டாங்க. அவங்களா ரிசர்ச் பண்ணி 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 தேவையில்லாததெல்லாம் ஒதுக்குவாங்க. ஆனா கர்மயோகம், அதாவது பக்தி தொண்டு பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு குரு சொன்னாரா நம்ம டைரக்டா அக்செப்ட் பண்ணுவோம். அதாவது இப்ப நம்மள்ட்ட சாண்டிங் பண்ணுன்னு நம்ம குரு சொன்னா நம்ம உடனே அது எதுக்கு பண்ணணும், அதுல என்ன இருக்கு, யாருக்கு வேண்டி பண்றோம், அது என்ன செய்யும், அதனால நமக்கு என்ன கிடைக்கும், அதையெல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், நம்ம குரு சொல்லிட்டாரு, அப்ப குருவானவர் கண்டிப்பா நம்மளை எங்கதான் கொண்டு போறதுக்கு தான் சொல்றாரு, வைகுண்டம் கொண்டு போறதுக்கு தான் சொல்றாரு. அப்ப நம்ம அதை ஈஸியா அக்செப்ட் பண்ணி மண்டைய குழப்பாம நம்ம செய்வோம். அப்ப சாங்கியவாதியும் என்ன செய்யறான்னா, இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கம் அவன் என்ன செய்யறான்னா, நிறைய ரிசர்ச் பண்ணி வேண்டாததை ஒதுக்கி கடைசியில எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேண்டியதை எடுக்கிறான். அவனுக்கு நிறைய டைம் ஆகுது. ஆனா மறுபக்கம் பக்தி தொண்டு பண்ற பக்தர் என்ன பண்றான்னா, ஈஸியா பக்தி தொண்டுல ஈடுபடுறான். ஆனா அவனும் கடைசியில பகவான்டே தான் இருக்கிறான். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, பகவான் என்ன சொல்றான்னா, மேலோட்டமா பார்க்கும்போது ரெண்டுமே ஆப்போசிட்டா தோணலாம். அவன் ரிசர்ச்ல இருக்கான், நம்ம அமைதியா இருக்கிறோம்.
அப்ப ரெண்டுமே ஆப்போசிட்டா தோணலாம். ஆனா ஆப்போசிட்டா இருந்தாலும் 2 பேரும் போய் ரீச் ஆகுறது ஒரே இடம் தான். ஒரு இடத்துக்கு போறோம். நமக்கு 2 பேருக்குமே சாங்கியவாதிக்கும் நமக்கும் என்ன தோணுதுன்னா, 2 பேருமே பகவான போய் ரீச் ஆகணும். அவனுக்கும் அதுதான் எண்ணம். ஆனா அவன் அத டைரக்ட்டா வராம சுத்தி வரான். நம்ம வந்து டைரக்ட்டா போயிடுறோம். அப்ப 2க்குமே லெக் வந்து ஒண்ணுதான். கோல் வந்து ஒண்ணுதான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கரெக்ட்டா அவன் ஆராய்ச்சி பண்ணி கரெக்ட்டா அவன் கடைசியில என்ன சொல்றான்னா, கிருஷ்ணர் தான் மூலம் என்பதை அவன் கண்டுபிடிச்சிடுறான். கிருஷ்ணர் தான் ஒரு மூலம். அப்படி அவனுக்கு கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறான்னா, இந்த சரீரம் வந்து எதுக்குமே காரணம் கிடையாது. நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம 3.27ல ஒரு ஸ்லோகா படிப்போம். நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு எல்லாம் நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு மூடர். அப்ப இங்க அவன் எல்லாம் ரிசர்ச் பண்ணி கடைசியில கிருஷ்ணர் தான் மூலம்னு தெரிஞ்ச உடனே இந்த சரீரம் வந்து ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து நம்ம வந்து எதுக்கும் காரணமும் கிடையாது. நம்மளை எல்லாரையுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் வந்து பகவான் தான் உள்ளது அவனுக்கு என்ன செய்யுது உடனே தெரிய வருது. தெரிய வந்த பிறகு அவன் என்ன செய்யறான், வேண்டாத செயல்களை எல்லாம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய காரணங்கள்ல அவனோட நேரத்தை செலவிடுறான். ஆனா பக்தர் என்ன செய்வான், இதெல்லாம் முதல்லயே அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். அவனோட நேரத்தை எல்லாம் ஃபுல்லா என்ன செய்வான், பகவானுக்கு வேண்டி அவனோட குரு சொன்னாரு, கூட இருந்த மூத்த பக்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் டைரக்டா அதுக்குள்ளால போயிடுறான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு கூட நம்ம சாண்டிங்னு சொல்லும் போது நம்மளை சாண்டிங் பண்ண சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், உடனே டைரக்டா பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஆனா இது நம்ம சாங்கியவாதிட்ட போய் சொல்லும் போது அவன் என்ன செய்வான், இது எதுக்கு சொல்றோம், இது எதுக்கு சொன்னாங்க, எதுக்கு செய்யறோம், இது செய்யும் போது என்ன கிடைக்கும் நமக்கு, இதனால என்ன. ஆனா கடைசியில் அவன் என்ன கண்டுபிடிப்பான், இது பகவானை திருப்திப்படுத்தும் அவன் கண்டுபிடிப்பான். ஆனா அவனோட டைம் தான் இதுக்கு எல்லாமே வேஸ்ட். ஆனா நம்ம முதல்ல என்ன செய்வோம், இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது நிறைய டைம்கள் வேஸ்ட் ஆயிருது. இதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குலோப் ஜாமுன் எடுக்கிறோம்னு வச்சுப்போம். அந்த குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு நிறைய இது வேணும், சுகர் வேணும், பால் வேணும், கோதுமை மாவு வேணும், நிறைய தேவைப்படுது. சாங்கியவாதி என்ன நினைப்பான்னா, இந்த குலோப் ஜாமுன் எங்க இருந்து வந்திருக்கு, அதை அவனை கையில கொடுத்தோன்னு அவன் என்ன நினைப்பான், இது எங்க இருந்து வந்திருக்கு, இதுல என்னெல்லாம் சேர்ந்து இருந்திருக்கு, இதுக்கு காரணமானவங்க யாரு, இந்த சீனி எங்க இருந்து கிடைச்சது அவனுக்கு, ஏன்னா அவனுக்கு நேரத்தை போகணும்ல. எப்படின்னாலும் சீனி எங்க இருந்து கிடைச்சது உடனே கண்டுபிடிப்பான். அப்ப சீனி கரும்புல இருந்து கிடைச்சது. கரும்பு எங்க இருந்து கிடைச்சது, கரும்பு நிலத்துல இருந்து கிடைச்சது. நிலம் அப்ப உடனே கண்டுபிடிக்கிறான். அப்ப நிலம் வந்து ஒரு பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதத்தை நமக்கு தந்தது யாரு, பகவான். இதே போல பாலை பாக்குறான். பால் எங்க இருந்து கிடைக்குது, பசுல இருந்து கிடைக்குது. அந்த பசு யாரு, பசு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது, பிளஸ் அதுக்குள்ளால ஆத்மா இருக்கு. அவனுக்கு ஆன்சர் கிடைக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு. அப்ப அவன் அடுத்து என்ன நினைக்கிறான், ஆத்மா இருந்தாதான் பால் வருது. சில வேளை அந்த பசு இறந்துட்டுன்னா ஆத்மா கிடையாது, ஆத்மா இல்லைன்னா நமக்கு பால் கிடைக்காது. அப்ப அங்கேயும் அவனுக்கு கடைசி ஆன்சர் என்ன கிடைக்குது, பஞ்சபூதங்கள் ஆத்மா இப்படின்னு கிடைக்குது. அதே போல இந்த கோதுமையை வந்து பவுடர் ஆக்குனது யாரு, அப்ப அவனுக்கு தோணுது இது வந்து மனிதர்கள். அந்த மனுஷன் எங்க இருந்து வந்தா, அது ஆணா இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம். அந்த கோதுமையை பவுடர் பண்ணனவங்க அவங்க எங்க இருந்து வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பேரண்ட் இருந்தாங்க. அந்த பேரண்ட் எங்க இருந்து வந்தாங்க, அவங்க இன்னொரு பேரண்ட்ல இருந்து வந்தாங்க. இப்படி அவன் பண்ணுவிடு. அப்ப அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு அவனுக்கு கடைசியில ஒரு டவுட் வருது, அவங்க பிரம்மால இருந்து வந்தாங்க. அப்ப அடுத்து கேட்கிறா, அப்ப பிரம்மா எங்க இருந்து வந்தாரு, பிரம்மா எங்க இருந்து வந்தாரு, கிருஷ்ணாவோட புருஷ அவதாரமான விஷ்ணுல இருந்து வர்றாங்க. அப்ப கிருஷ்ணா எங்க இருந்து வந்தாரு, கடைசியில் அவனுக்கு ஆன்சர் கிடைக்குது. நிறைய புராணங்கள்ல இருந்து கிருஷ்ணா வந்து எங்க இருந்து வரல, அவரு ஸ்வயம் பகவான். அப்படி ஒரு ஆன்சர். அவன் அவ்வளவு சுத்தி வந்து கடைசியில என்ன கண்டுபிடிக்கிறான், கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான்னு கண்டுபிடிச்சான். நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், டைரக்டா போனோம், ஒரு குருவை எடுத்தோம், குரு நமக்கு சொல்லி தந்தாரு, நமக்கு எந்த கொஸ்டினுமே வரல. பக்தர்கள் வந்து டைரக்டா என்ன செய்தாச்சு, பகவான் வந்து ஸ்வயம் கிருஷ்ணா தான் எல்லாத்துக்கும் ஆதி மூலம், நம்ம எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றது மெயின்டைன் பண்றது எல்லாமே பகவான் தான் அப்படின்னு உள்ளதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதுல இருந்து நம்ம வேற எதுவுமே பண்ணல. நம்ம என்ன பண்றோம், ஒரு பக்தி அவன் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த குலோப் ஜாமுன் அக்செப்ட் பண்றான். ஆனா பக்தர் என்ன செய்யறான்னா, கர்மயோகம் படி பக்தர் என்ன செய்யறான்னா, குலோப் ஜாமுன் செய்தாச்சா, பகவானுக்கு வேண்டி செய்யறோம், செய்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணியாச்சு, பகவானுக்கு வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லுவோம், கிளாஸ் எடுப்போம், எல்லாம் முடிச்சுட்டு அந்த குலோப் ஜாமுனை கொண்டு போய், அது எந்த ரிசர்ச்சும் நமக்கு இல்லை, குலோப் ஜாமுனை கொண்டு போவோம், நம்ம நிறைய பேருக்கு அதை என்ன செய்வோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். பண்ணின உடனே நமக்கு ஒரு திருப்தி, நம்ம என்ன செய்துட்டோம், அந்த குலோப் ஜாமுனை பகவானையும் திருப்திப்படுத்தணும். அந்த பிரசாதத்தை 4 பேருக்கு நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஒரு பக்தி ஸ்ருதியை நம்ம கொடுத்தாச்சு, அது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அவன் சுத்தி வந்து கண்டுபிடிச்சான், நம்ம டைரக்டா அந்த குலோப் ஜாமுன் கிடைச்ச உடனே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா,
எந்த ஒரு காரியம்னாலும் நம்ம வந்து சாங்கியவாதியும் வரக்கூடிய லக்கும் நம்ம வரக்கூடிய லக்கும் ஒண்ணுதான். அப்ப இதுல நம்ம வந்து உடனே டைரக்டாவே அவரை புரிஞ்சிருக்கிறோம், அவன் அப்படி புரியல. ஆனா இங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நீ எப்பவுமே பக்தன் வந்து நேரடியா போயிருவான், ஆனா சாங்கியவாதி சுத்தி சுத்தி அந்த இடத்துக்கு வருவான். இப்ப நம்ம காலையில எழும்பினோன்னா என்ன செய்வோம்? எழும்பி குளிச்சு பகவானுக்கு வேண்டி முன்னாலெல்லாம் கொஞ்சம் லேட்டா குளிப்போம். இப்ப என்ன நினைக்கிறோம்? எழும்பினோன்னா குளிச்சோன்னா ஒரு சாண்டிங் பீடை கையில எடுப்போம், பண்ணுவோம். அடுத்து கிச்சனுக்குள்ள போய் சமையல் பண்ணும்போது இதை பிரசாதமா நம்ம பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம வரக்கூடிய ஒரு வேலைக்கு போறோம், அதுல வரக்கூடிய சம்பளத்துல ஒரு பகுதியை நம்ம என்ன செய்யணும்? பகவானுக்கு வைக்கணும். இன்னும் ஒரு பகுதியை நம்ம என்ன செய்யறோம்னா, பகவான் தந்த நம்மளோட குடும்பங்களுக்கு நம்ம சரி பண்ணணும். இதெல்லாம் பண்றோம். அதே போல ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்றோம்? அல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? முன்னால எல்லாம் உடனே அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிடுவோம். டக்குன்னு ஒண்ணு யோசிக்காம பேசிடும். அடுத்த செகண்ட் யோசிப்போம், இது தேவையில்லாம இருந்துச்சா நமக்கு அப்படின்னு. ஆனா இப்ப என்ன செய்யறோம்? உடனே ஒரு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை யோசிச்சு பாக்குறோம். இல்லைன்னா உடனே என்ன நினைக்கிறோம்? அவங்க காட்டுக்குள்ளாலையும் பரமாத்மா இருக்கிறாரு, நம்ம அவங்க திட்டுனோம்னா நம்ம அவங்கள கிருஷ்ணாவை தான் நம்ம திட்டுறோம். அப்ப இது நமக்கு தேவையில்லாத செயல். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து எல்லா ஆராய்ச்சி பண்ணினாலும் நீ அந்த முடிவுக்கு வர, ஆனா பக்தனும் அந்த முடிவுக்கு வரான். ஆனா பக்தன் வந்து ஈஸியா அதை ரீச் ஆயிடுறான்னு அவனோட டெய்லி ரொட்டீன் எல்லாமே எதுலதான் இருக்கு? பகவானை திருப்திப்படுத்துறதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் அப்ப ரெண்டுமே ஒரே இடத்தான் போய் ரீச் ஆகுறோம். இப்ப ஒரு வீட்டுக்கு போறோம்னா நிறைய வழிகள் இருக்கும். நம்ம சீக்கிரம் போகணும்னா ஷார்ட்டா போய் அங்க ரீச் ஆயிடலாம். இல்ல நமக்கு வீட்டுக்கு போனா அம்மா அதை வேலையை சொல்லுவாங்க, அம்மா படிக்க சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம மேக்சிமம் எங்கெல்லாம் சுத்த முடியுமோ சுத்திக்கிட்டு வந்து நம்ம போலாம். ஆனா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு நம்ம போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை நமக்கு. இதுக்கு ஒரு ஸ்டோரி. அதாவது விருந்தாவனபுரம்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு பெரிய மாம்பழ தோட்டம் இருக்கு. அதோட சொந்தக்காரர் யாருன்னா கிருஷ்ணர். இந்த தோட்டத்துக்கு நடுவுல போய் நம்ம கிருஷ்ணரை போய் பார்த்தோம்னா, அவரை கூப்பிட்டுக்கிட்டே நம்ம போனோம்னா நமக்கு ஒரு நல்ல இனிமையான மாம்பழம் கிடைச்சிரும் உலகிலேயே. ஏன்னா அதோட தோட்டத்து சொந்தக்காரர் கிருஷ்ணாவா இருக்கிறதுனால அவரு தரக்கூடிய மாம்பழம் வந்து உலகிலேயே ரொம்ப இனிமையான சுவையான மாம்பழமா இருக்கும், அது நமக்கு தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் 2 பக்தர்கள் அப்படியே நடந்து போறாங்க. அதுல ஒருத்தன் என்னன்னா சாங்கியவாதி. அவன் எதையும் ரிசர்ச் பண்ணி தான் அவன் கண்டுபிடிப்பான். அப்ப அவன் முதல்ல என்ன செய்யறான்டா, அதுகிட்ட போயாச்சு. பொய்யொன்னு சொல்றான், டைரக்டா நான் போய் வாங்க மாட்டேன், முதல்ல அந்த மாம்பழத்தோட சொரூபத்தை எனக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த மாம்பழம் என்னன்னு உள்ளது எனக்கு தெரிஞ்சுக்கணும். உடனே என்ன நினைக்கிறான்னா, ஒரு 7 நோட் புக்கை எடுக்கிறான். ஒரு 4 நோட் புக்கை எடுத்து, ஒரு 2-3 நோட் புக்கை எடுத்து அவன் என்ன செய்யறான்னா, ஒரு நோட் புக்ல ஹெட்டிங் போடுறான், மாம்பழம், இன்னொன்னு மாம்பழம் அல்லாத ஃப்ரூட்ஸ். அவனுக்கு பாயிண்ட்ஸ்ன்னு அதில் சேர்க்கணும், மாம்பழத்துக்கு பாயிண்ட்ஸை சேர்க்கணும், அதர் ஃப்ரூட்ஸோட பாயிண்ட்ஸ் அவனுக்கு சேர்க்கணும். 2வது நோட்ல ஹெட்டிங் போடுறான், இது வந்து பெர்மனன்ட் சுவையா இருக்குமா, ஸ்வீட்டா இருக்குமா, டெம்பரரி ஸ்வீட்டா இருக்குமா, அவனோட ஹெட்டிங். அடுத்து 3வது அவன் என்ன போடுறான்னா, இது உண்மையா அல்லது பொய்யா, நிஜமா இருக்குமா இல்லது பொய்யா இருக்குமா அந்த மாம்பழம். அடுத்தது அவன் என்ன செய்யறான்னா, இது யார் சாப்பிடுறது, நம்ம சாப்பிடலாமா இல்ல அது ஒரு நமக்கு ஒரு அனுபவமா அப்படின்னு அவனுக்கு டவுட் நிறைய வருது. இப்ப சிலவங்கிட்ட நீங்க ஏதாவது ஒண்ணு கொண்டு கொடுத்தீங்கன்னா உடனே அவங்க கேட்பாங்க, இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது, யார் தந்தாங்க, இதை சாப்பிடுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா, நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா சிலவங்க நீங்க கொண்டு கொடுத்தோன்னு அதை என்ன செய்வாங்க, டைரக்டா சாப்பிட்டுருவாங்க. அப்போ உடனே அந்த சாங்கியவாதி என்ன செய்யறான்னா, அந்த என்ட்ரன்ஸ்ல நின்று ரொம்ப திங்க் பண்றான். திங்க் பண்ணிட்டே நிற்கும் போது ஒரு மாம்பழம் வந்து அவனோட தலையில விழுது. விழுந்த உடனே அவன் யோசிக்கிறான், இந்த வலி லைட்டா தடை விட்டவொன்னு அது போயிருது. அப்ப இது ஒரு அனுபவம் தான் நமக்கு. திரும்பவும் அவன் போகல, திரும்பவும் அந்த இடத்துல இருக்கிறான். 2வது திரும்ப ஒரு மாம்பழம் வந்து விழுது பழுத்தது. அப்ப திரும்ப அவன் நினைக்கிறான், அப்ப இதுவும் அந்த அனுபவத்துக்கு ஒரு ஆதாரம் தான் நமக்கு. ஏன்னா இந்த வலி எல்லாம் நமக்கு பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரியா சரீரத்துக்கு வந்து போகக்கூடிய வலிகள் தான். அப்படி 3 நாள் தொடர்ந்து அப்படி மாம்பழம் விழுந்துகிட்டே இருக்கு. இவனும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான், இவனுக்கு அனுபவங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அடுத்து கொஞ்சம் தூரம் ஒரு 10 அடி நடக்கிறான். நடந்து நிருபம் நின்று சிந்திச்சுட்டே நிக்கிறான். அப்ப நினைக்கிறான், சரி இந்த அனுபவம் கிடைச்சாச்சு, மாம்பழம் தலையில விழுந்தாச்சு, அது வந்து நம்மளை வந்து பெர்மனண்டா ஒன்றும் பண்ணல, டெம்பரரியா தான் பண்ணுதுன்னு உள்ள அனுபவத்தை, சரீரம் ஒண்ணுமே இல்லைன்னு உள்ளதை அவன் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து அவன் நடக்கும்போது நினைக்கிறான், நடக்க வைக்கிறது நம்ம பாடி நம்மளை நடக்க வைக்குதா அல்ல நம்மளோட ஆத்மா நடக்க வைக்குதான்னு அவன் நினைக்கிறான். நமக்கு நிறைய தெரியும், ஆத்மா தான் நம்மளை நடக்க வைக்கும்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா ஆத்மா போயிட்டா இந்த பாடிக்கு எந்த வேல்யூமே கிடையாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படியே அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு குரங்கு வந்து என்ன செய்யணும், அவனுக்கு நோட் புக் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போயிருது. இவன் பார்த்து யோசிச்சுட்டே நிற்கும் போது அந்த காட்டுல நிறைய குரங்குகள் இருக்கு, அது அவனோட நோட் புக், அவன் எழுதி வச்ச நோட் புக் எல்லாம் கொண்டு போயிடும்.
அப்ப அப்ப இது வந்து என்னன்னா அங்க வந்து குரங்கு என்ன செய்யுது, அவனை திசை திருப்புது அந்த இடத்துல இருந்து. நீ ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அவனை லாங் டைம் எடுக்கும்போது கண்டிப்பா நிறைய அப்டக்கிள்ஸ் வரதான் செய்யும் நமக்கு. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, குரங்கு எடுத்துட்டு போன உடனே அது வந்து மாயை. அந்த மாயை வந்து அவனை திசை திருப்புது. அப்படியே அவன் இருக்கான். அந்த நேரத்துல ரெண்டாவது நண்பர் என்ன செய்யறான்னா, நேர வந்தான். வந்துகிட்டு அவன் என்ன செய்யறான்னா, அங்க இருந்து பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்றான். சென்டர்ல பகவான் உட்கார்ந்து இருக்காரு காட்டுல. மாம்பழ தோட்டத்துக்கு உரிமைக்காரர் வந்து அதுல இருக்காரு. உடனே அவன் நமஸ்காரம் பண்ணிடுறான். நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்லலாம், கிருஷ்ணா, எனக்கு எந்த ஞானமும் எனக்கு கிடையாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவும் எனக்கிட்ட கிடையாது. ஆனா உன்னை மட்டும் எனக்கு என்ன செய்ய தெரியும், நேசிக்க தெரியும். உனக்கு சேவை பண்றதுக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். சொல்லிட்டு அவன் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே அவன் காட்டுக்குள்ளால போறான். போகும்போது இவனோட கீர்த்தனத்தை கேட்டு அங்க பறவைகள் சத்தம் போடுது, மரங்கள் எல்லாம் நல்லா காத்துல ஆடுது, குரங்குகள் சத்தம் போடுது, எல்லாமே நடக்குது. ஆனா போக போக சில நேரம் அவனுக்கு அந்த பாதைகள் கஷ்டமா இருந்தா அவன் உடனே என்ன செய்யறான்னா, கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சத்தம் போட்டு பாடிக்கிட்டு, கிருஷ்ணா நீயே எனக்கு வழிகாட்டு, எனக்கு இந்த காட்டு பாதைகள் ஒண்ணுமே தெரியாது, என்னோட லக்கு வந்து உனக்கிட்ட வரணும், வந்து அந்த மாம்பழத்தை எனக்கு வாங்கி சுவைக்கணும், அவ்வளவுதான் என்னோட லக்கு, உன்னோட இடத்துக்கு எனக்கு வரணும் சொல்லிட்டு அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடத்துல அவன் என்ன செய்றான்னா, கிருஷ்ணாவை கூப்பிட்டுக்கிட்டே அவன் போய்கிட்டே இருக்கான். அதே நேரத்துல இங்க அவரு அந்த சாங்கியவாதி என்ன செய்யறாருன்னா, அவர் கொஞ்ச நேரம் வந்து நின்று மாயைன்னு உள்ளது கிடைச்ச உடனே ஒரு படம் மேப்பு போட ஆரம்பிக்கிறார். அடுத்தது இவன் உள்ள போய்கிட்டே இருக்கான், முன்னேறி பக்தன் வந்து உள்ள போய்கிட்டே இருக்கான், அவன் வேற எதையும் யோசிக்கல. பகவான் அங்க சென்டர்ல இருக்காரு, அவனை போய் ரீச் ஆகி அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும், மாம்பழத்தை வாங்க பண்ணலாம் அப்படின்னு. ஆனா அந்த சாங்கியவாதி அடுத்து என்ன செய்யறான், இவ்வளவு நேரம் திங்க் பண்ணி முடிஞ்சு அவனுக்கு அடுத்தது யோசிக்கிறான், ஒரு மேப்பு போட்டு பார்ப்போம். நம்ம இப்ப கூகுள் மேப்பு போட்டு போய் எல்லாமே போறோம்ல, அதே போல அவனும் போடுறான் ஒரு மேப்பு போட்டு. அதுல என்ன எழுதுறான்னா, மரம், அந்த மரம் வந்து உலகம், ஜட உலகம், பிரகிருதி. அவன் போடுறான் மேப்பு. அடுத்து அந்த மாம்பழம் தான் நம்மளோட சென்ஸ் ஆப்ஜெக்ட், நம்ம சுவைக்கிறதுக்கு கூடிய ஒரு பொருள். அடுத்தது நமக்கு அதுக்கு மேல வரக்கூடிய ஆசை தான் அந்த பற்றுதல். அந்த நடக்கிறது வந்து நம்ம கர்மா, நம்ம வந்து நடக்கிறோம், போய்கிட்டே இருக்கோம். அடுத்தது அந்த குரங்கு வந்து மாயா, குரங்கு தான் நம்மள மாயா திசை திருப்ப, அது நம்மள வருது, நீ போய் ரீச் ஆக கூடாதுன்னு. அப்ப அப்படி இருக்கு. அப்படி போகும்போது அவ இப்ப கிடைக்கு நினைக்கிறான், ஓ இப்ப நம்ம மேப்பு போட்டாச்சு, நமக்கு எல்லாம் புரிஞ்சாச்சு. புரிஞ்சு ஆனாலும் நம்ம இப்ப என்ன செய்யறோம், இப்ப நமக்கு தெரிஞ்சாச்சு பகவான் தான் இதுக்கெல்லாம் காரணம் உள்ளது அவனுக்கு புரிஞ்சாச்சு. மேப்பு போட்டு கீழே வரும்போது ஆத்மா தான் எல்லாம் செய்யுதுன்னு உள்ளது அவனுக்கு புரிஞ்சாச்சு. அந்த ஆத்மாவை தந்தது யாரு, பகவான் உள்ளது அவனுக்கு புரிஞ்சாச்சு. அப்பதான் உணர்ந்து பாக்குறான், ஐயோ இன்னும் நம்ம ரீச் ஆகலையே, இவ்வளவு நேரம் மேப்பு போட்டு திங்க் பண்ணி என்னெல்லாமோ பண்ணணும், இன்னும் அந்த வாசல்ல தானே நின்றுட்டு இருக்கோம், நம்ம கூட வந்தவனை காணலையே, நம்ம கூட வந்தவன் ஒண்ணுமே செய்யல, அவனை காணல, நம்ம வந்து அந்த வாசல்லே நின்றுட்டு இருக்கோம். அப்பந்தான் அவன் உணர்றான். ஆனா அந்த அவன் வந்து என்ன செய்றான்னா, கூட வந்தவன் வந்து அங்க போயாச்சு. அங்க போய் உடனே கிருஷ்ணர் கேட்கிறாரு, கிருஷ்ணரை பார்த்து அவங்க நமஸ்காரம் பண்ண உடனே கிருஷ்ணர் கேட்கிறாரு, நீ இவ்வளவு நேரம் எடுத்தியா? அவன் எடுத்ததே கொஞ்ச நேரம், ஆனாலும் பகவான் கேட்கிறாரு, நீ இவ்வளவு நேரம் எடுத்தியா? அவன் உடனே சிரிச்சுட்டே சொல்றான், இல்ல நான் சில நேரம் கீர்த்தனம் பண்ணி 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 வரும்போது எனக்கு சில நேரம் என்ன ஆயிருது, என்ன அறியாமலேயே நான் மயங்கிடுறேன், அது இப்ப மயங்கி எனக்கு ஒரு பெரிய பரவச நிலைக்கு நான் வந்துடுறேன். அதனால அந்த நேரத்தை நான் என்ன செய்திருப்பேன், கொஞ்சம் எங்கேயாவது உட்கார்ந்துருந்து நான் என்ன செய்வேன், பகவானை யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனாலும் ஒன்னதான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், வேற யாரையும் நான் கூப்பிடல, அந்த இடத்துல ஒன்னதான் கூப்பிட்டுட்டே வந்தேன். உடனே கிருஷ்ணா என்ன செய்யறாரு, சரி நீ இந்த மாம்பழத்தை நீ டேஸ்ட் பண்ணுன்னு அவர் மாம்பழத்தை கொடுத்துறாரு. இவன் சாப்பிட்டு முடிக்க போற நேரம் தான் சாங்கியவாதி வர்றாரு. ஏன்னா அவரங்க எல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும், அவருக்கு வர்றாரு. வந்த உடனே கிருஷ்ணர் அவர்கிட்ட கேட்காரு, நீ இவ்வளவு நேரம் எங்க போன, நீ வந்து இப்பதான் வந்திருக்க, நீ இவ்வளவு நேரம் எங்க போன? அவன் சொல்றான், இப்படி நான். அப்ப நீ ரொம்ப லாங் ரூட் எடுத்திருக்க, அவன் ஷார்ட் ரூட்ல வந்துட்டான், நீ லாங் ரூட் எடுத்திருக்கேன்னு தோணுது. அவன் சொல்றான், ஆமா எடுத்தேன், ஆனாலும் வழியில என்ன செய்துட்டேன்னா கொஞ்சம் திசை மாறி போயிட்டேன். அந்த குரங்கு நோட்டையெல்லாம் தூக்கிட்டு போன உடனே அவனுக்கு ஒரு டென்ஷன் வந்திருக்கும், கொஞ்சம் திசை மாறி போயிட்டேன். உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, 2 பேரும் எந்த ரூட் வழியா வந்தாலும் கடைசியில என்னதான் வந்து ரீச் ஆனீங்க, என்னதான் வந்து அடைஞ்சீங்க. ஆனா ஒருத்தர் என்ன செய்துட்டாருன்னா, அன்போட சந்தோஷமா டக்குன்னு சொன்ன குரு சொன்ன வார்த்தைகள், அவரோட பக்தர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு டைரக்டா வந்துட்டாரு. உனக்கு என்ன தேவைப்பட்டது, நீ நிறைய யோசிச்சு ஒரு மேப்பு போட்டு அந்த மேப்பு கரெக்டுன்னு சொன்ன பிறகுதான் நீ வந்த, அதுவரை உன்னால வர முடியல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரெண்டுமே, அதாவது சாங்கிய யோகமும் சரி கர்ம யோகம் அதாவது பக்தி யோகம், ரெண்டுமே ரீச் ஆகுறது ஒரே இடத்துலதான் ரீச் ஆகுது. ரெண்டுமே பகவானை அடைகிறதுக்குள்ள வழியை தான் நமக்கு தருது.
ஆனா சாங்கிய வழி எப்படி இருக்கும்னா சிக்கலா இருக்கும். இப்ப சில நேரம் நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது இப்ப முதல்ல சொன்ன போல ஒரு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஷார்ட்டா டெய்லி போற ரூட்டோட நம்ம கரெக்டா அம்மா சொல்லி தந்த ரூட்ட இல்ல முன்னோர்கள் சொல்லி தந்த ரூட்டோட போயிட்டோம்னா ஷார்ட்டா போயிருவோம். சில நேரம் நமக்கு தெரிஞ்ச ரூட்டோட போகும்போது அங்க நிறைய என்ன செய்திருக்கலாம். அது காட்டுப்பாதையா இருக்கலாம். அங்க வேற தடஸ்தங்கள் வரலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். நல்ல ரூட்டா இருக்காது. இப்ப பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு நல்ல ரூட்டை தான் காட்டி தந்திருப்பாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. ஆனா நம்ம அவங்கள ஏமாத்தணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், வேற ரூட். நமக்கு நிறைய ஆராய்ச்சிகள் தேவைப்படும். அதே போல சாங்கியவாதிக்கு வந்து என்னது இந்த சிக்கலா இருக்கும். இன்னொன்னு மெதுவா தான் ரீச் ஆக முடியும். நம்ம ஒரு வருஷத்துல ரீச் ஆகுறத அவன் பல 1000 வருஷங்களுக்கு பிறகு வந்து ரீச் ஆவான், எல்லாம் போட்டு முடிச்சுக்கிட்டு. அடுத்து இன்னொன்னு அவனை எளிதில் நம்ம என்ன செய்திடலாம், ஈஸியா திசை திருப்பிடலாம். இந்த குரங்கு வந்து நோட் புக்கை தூக்கிட்டு போகும்போதே அவன் மனநிலை மாறி இருக்கும். அதே போல போற வழியில அதை பார்ப்போம் இதை பார்ப்போம்னா நம்ம மாறிடுவோம். ஆனா பக்தி தொண்டு, அதாவது கர்மயோகம் வந்து ரொம்ப ஈஸி. நம்மளே இப்ப பாக்குறோம், ரொம்ப ஈஸி. டைரக்ட் பாதை. அதுக்கு வேற எந்த சிக்கலான பாதையும் வழியில கிடையாது. டைரக்ட் பாதை. ஆனா 2 பேருக்கும் ஒன்னேதான் கிடைக்குது. கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து 2 பேருக்கும் ஒண்ணுதான். அப்ப நம்ம இன்னும் அந்த சாங்கியத்தை கடைபிடிச்சு பல கோடி வருஷங்கள் இங்க இருந்து ஆராய்ச்சி பண்ணி போய் ரீச் ஆகுறதுக்கு நம்ம இந்த பிறவியிலேயே நம்ம என்ன பண்ணிடலாம், நல்ல ஒரு குருவை எடுத்துக்கிட்டு அவருக்கு கீழே போய் நம்ம பக்தர்களோட சேர்ந்து உடனே போய் அவரை ரீச் ஆயிடலாமே. அடுத்தது திரும்ப இங்க வர வேண்டிய தேவை நமக்கு இல்ல. இந்த ஸ்டோரியில கூட நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த மாம்பழத்தை அவங்க என்ன செய்திருக்கலாம், டக்குன்னு அந்த தலையில விழுந்த மாம்பழத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்திருந்தாலே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஸ்வீட்டானதுதான், பர்மனண்டா அதுக்கு தன்மை வந்து அதுதான். அதை தந்த பகவானை வந்து அப்ப இதை விட அவர் ஸ்வீட்டானவர், நம்ம அவரை போயிடலான்னு. அவன் அதையும் ரிசர்ச் பண்ணனான். அதனால அவனோட வழி வந்து ரொம்ப தூரமா போகுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சாங்கியவாதியும் சரி பக்தி கர்மயோகியும் சரி 2 பேருமே ரீச் ஆகுறது ஒரே இடத்துக்கு தான். ஆனா அவன் லாங் ரூட்டை எடுத்துக்கிறான், நம்ம ஷார்ட் ரூட் எடுக்கிறோம். அதனால அறிவில்லாதவங்க தான் 2 பேர் டிஃபரெண்ட்னு பேசுறாங்க. பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 2ம் ஒரே இடத்த தான் போய் ரீச் ஆகுது. அப்ப நம்ம வந்து இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நல்ல அறிவுல சிறந்தவர்களா இருக்கலாம். ஆனாலும் தேவையற்ற ரிசர்ச்சுகள் நமக்கு அவசியப்படாம, நம்மளோட குரு என்ன சொல்ல, கண்டிப்பா ஆச்சாரியார்கள் வந்து நிறைய வருஷம் அவங்க பண்ணினதை தான் நமக்கு சொல்லி தர்றாங்க. யாருமே ஏமாத்தி நம்மளை ஏமாத்தல. அப்ப அதை நம்ம ரீச் பண்ணலாம். ரீச் பண்ணி ஈஸியா நம்ம பகவானை அடைகிறதுக்குள்ள வழியை தேடலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது தப்புகள் வச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ரொம்ப அருமையா ஹரே இருந்தது. கிருஷ்ணா மாதாஜி, சூப்பரா கிருஷ்ணா இருந்துச்சு. பிரபு, சாங்கிய கிருஷ்ணா. தத்துவத்துக்கும் பக்தி தொண்டுக்கும் உள்ள விளக்கம் அருமையா சொல்லிருந்தீங்க, நல்லா புரியுற மாதிரி. யாத்திரை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா மாதாஜி? ஆமா மாதாஜி, முடிச்சிட்டோம். ஆனா ரொம்ப கோல்டு ஃபீவர்னு போட்டு தாக்கிட்டு நல்லா இருந்துச்சு ஏதாச்சும் மாதாஜி. ஒண்ணு. தேங்க்யூ மாதாஜி. எல்லாருமே நீங்க எல்லாருமே பண்ணுங்க போய் மாதாஜி. பார்க்கணும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. அங்க இருக்கும்போது தோணுச்சு, கொஞ்சம் கஷ்டமான பாதையா இருந்தது. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா முக்திநாத் பார்க்கணும். ஏன்னா எனக்கு முக்திநாத் பார்த்தோன்னு எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். இதுவரை நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். எனக்கு மனசு என்ன தோணுச்சுன்னா, பகவானே இதோட இந்த பிறவி எனக்கு போதும், போதுன்னா இன்னைக்கு நீ எடுத்தா கூட நான் சந்தோஷமா வந்துருவேன் அப்படின்னு தோணுச்சு. ஒரு செகண்ட் எனக்கு அதான் தோணுச்சு. நீ ஊருக்கு போகணும்னு கூட எனக்கு ஆசை இல்லை. உன்னை பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் மேல போனோம். ஆனா அங்க போனவொன்னு அப்படி தோணுச்சு. அப்ப நினைச்சு எல்லாருமே பார்க்கணும், ஒரு தடவை பாத்துருங்க அப்படின்னு தோணுச்சு. பகவான் நீங்க ஆசைப்படுங்க, பகவான் கூப்பிடுவாராங்க. ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா மாதாஜி, உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிறதுனால கண்டிப்பா போயிருவோம். கண்டிப்பா கூப்பிடுவார். எல்லாருமே நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லாருமே பார்க்கணுமே ஒருக்க. ஜாஸ்தியா இருக்கா மாதாஜி? மாதாஜி பனி ஜாஸ்தியா இருக்கா மாதாஜி அங்க? பனி ஜாஸ்தி எல்லாம் இல்ல மேடம் மாதாஜி. கிளைமேட் எல்லாம் ரொம்ப மோசம் கிடையாது. நம்மள போல கொஞ்சம் வெயில் அப்படிதான் இருக்கு. மேல போய் அந்த தீர்த்தங்கள் அந்த குண்டுல எல்லாம் குளிக்கும் போது மட்டும் நல்ல ஐஸ். அது நமக்கு நல்ல குளிர். ஆமா, கை கால் எல்லாம் மரத்து, தலையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு நல்ல மரத்து போயிருது. ஒரு 2 hours பிறகுதான் உணர்வே வந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. நீங்க கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. அதே போல ஜனக்பூர் சீதா தேவியோட பிறந்த இடம், அவங்க கல்யாணம், இது எல்லாமே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஆசைப்படுங்க, பகவான் கண்டிப்பா கூப்பிடுவாரு. எல்லாரும் பாத்திரலாம். மாதாஜி பிளைட்லயே போயிட்டியா மாதாஜி? பிளைட்னா ஆமா மாதாஜி, சென்னை வந்து பிளைட்டு. அது எல்லாமே நமக்கு ஜெகத் சாட்சி பிரபு தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. நம்ம காசை மட்டும்தான் நம்ம கொடுத்தமே தவிர எல்லாமே அவர் அரேஞ்ச் நீட்டா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நடக்க வேண்டியது இருக்கும். நடக்கிறதுக்கு டோலி எல்லாம் யூஸ் பண்றாங்க மாதிரி. டோலி இருந்தது, குதிரை இருந்தது. பின்ன எனக்கு என்ன இருந்ததுன்னா, கண்டிப்பா நான் நடந்து வந்துதான் உன்னை பார்க்கணும், அப்படியெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம் அப்படின்னு தோணும் எங்கேயுமே. ஆனா நடக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனா வயசானவங்களுக்கும் போயிடலாம். டோலி இருக்கு, குதிரை இருக்கு, சூப்பரா போயிட்டு வரலாம். எத்தனை கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்கும்? இருக்கும்ல 3-4 கிலோமீட்டர் மேல இருக்கும்ல.
பிரபு நிறைய ஸ்டெப்பு, பிரபு நிறைய ஸ்டெப்பு, 2 கிலோமீட்டர் இருக்குமா இருக்கும், நான் கரெக்டா அதை மெஷர் பண்ண தெரியல. ஸ்டெப்பு, நிறைய ஸ்டெப்பு. எவ்வளவு அது வேற நேரம் நடக்க மேல வேண்டியது? போகும்போது ஆக்சிஜன் லெவல் குறையுதா, அப்ப நமக்கு இன்னும் அந்த மூச்சு வந்து ஈஸியா பிரீத் பண்ண முடியல. அப்ப எவ்வளவு டைம் எடுத்திருக்கோம் நடக்கக்கூடிய டைம்? டைம் வந்து ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ளாலதான் எடுத்திருக்கும். அவ்வளவுதான் அப்போ ஒரு அவ்வளவுதான் 3 பிரபு, அவ்வளவுதான். கிலோமீட்டர் அதான் யோசிச்சேன்னு சொன்னேன்ல உங்களை. நான் முந்தா நாள் காலையில நான் யோசிச்சேன், ஐயோ உங்களை ஒரு தடவை எனக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வரல. ஐயோ பிரபுவை கூப்பிட்டுருக்கலாமே, எங்க ஊர் பக்கம் தானே, நம்ம போறோம்ல, அவரையும் கூட்டி கொண்டு எப்படியாவது காட்டி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா ரொம்ப நான் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரபு, உங்கள்ட்ட நான் கேட்டிருக்கணுமோ அப்படின்னு மனசுக்குள்ள. சந்தோஷம். நீங்க நினைச்சதே போதும், அவருக்கு ஏத்துக்கிடுவாரு. கரிகேத்தன் பிரபுட்டே நான் சொன்னேன், ஐயோ சிவதான பிள்ளை பிரபு, நான் பக்கம் இல்ல, வீட்டு பக்கம் இல்ல, நான் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சேன். எனக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் போல. அதனால ரொம்ப சாரி பிரபு. சந்தோஷம். கிருஷ்ணா, ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, தெரிஞ்சுன்னா சொல்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த நீங்க சொன்னீங்கல்ல சாங்கிய இதுவும் நார்மலா இருக்கிறப்ப, இந்த வந்து எனக்கு தோணுது, இந்த முருகரை வந்து சுத்தி வர சொல்லி இந்த மாம்பழ கனி கொடுத்தா ஷார்ட்டா முருகர் வந்து முருகரும் பிள்ளையாரும், அது ஸ்டோரி. ஓகே ஆமா ஆமா மாதாஜி, அதுதான் கம்பேர் தோணுச்சு பிரபு மாதாஜி. அது எனக்கு டக்குன்னு நீங்க சொல்லும் போது அதுதான் தோணுச்சு மாதாஜி. அவங்களுக்கும் அந்த மாங்கனின்ற பகவானை பார்க்கணும்னு தானே, வாங்கணும்னு தானே அவங்களுக்கும் ஆசை. ஆனா வந்து இவரு மயில் ஏறிட்டாரு, போய் சுத்திட்டு வராரு, இவரு ஷார்ட்டா முடிச்சிட்டாரு. இல்ல மாதிரி இன்னொன்னு, நாங்க இன்னைக்கு அதான் பேசிட்டு இருந்தேன். கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச பிறகு எங்களுக்குமே நிறைய டவுட் கிளியர் ஆகுது. இல்லைன்னா நாங்களும் சும்மா சாங்கியா யோகா, அந்த யோகா இந்த யோகா எல்லாம் படிப்போம், ஏதோ பிளைண்டா படிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்திருப்போம். டீச்சிங், அதாவது இப்ப நான் டீச்சரா இருந்ததுனால எனக்கு கெமிஸ்ட்ரி டீச்சரா இருந்தேன், அது கூட எனக்கு எடுக்க 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 நிறைய தரவாயிருது. அதே மாதிரி இதுவுமே உங்களோட இதுல வந்து நீங்க தரக்கூடிய வாய்ப்புனால, நாங்க என்ன எடுத்தாலும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த வாய்ப்புனால எங்களுக்கு என்ன செய்யுது, நாங்களும் கொஞ்சம் பியூரிஃபை ஆகுறோம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான் உங்களால. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாருக்கு எந்த क्वेश्चंस இல்லனா நம்ம ரீகேப் போகலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு மாதாஜி. நீங்க அந்த ஸ்டோரி சொன்னீங்கல்ல மாதாஜி, அதுல மாமரம்னா பிரகிருதி, மாம்பழம்னா அந்த பௌதிக, அதை திரும்ப சொல்ல முடியுமா? அந்த மரம் வந்து பிரகிருதி மாதாஜி, மாம்பழம் வந்து நம்ம சென்ஸ் ஆப்ஜெக்ட், நம்ம சுவைக்கிற இன்ப பொருள் நமக்கு. ஓகே மாதாஜி. அதுக்கு மேல நம்ம வைக்கக்கூடிய ஆசை வந்து பற்றுதல், அட்டாச்மெண்ட். அந்த நடக்கிறது வந்து நம்ம கர்மா. ஓகே மாதாஜி. கடைசியில் அந்த குரங்கு தான் மாயா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்ப இன்னைக்கு ரீகேப்புக்கு போகலாம். நம்மளுக்கு இன்னைக்கு சிவதான பிள்ளை வந்து சிவதான பிள்ளை பிரபு வந்து ரீகேப் பண்ண போறாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீகலா மேடம் அவங்க வந்து சாங்கி யோகத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. சாங்கி யோகம் என்பது ஆராய்ச்சியும், கர்ம யோகம் என்பது பக்தி தொண்டு என்பதை பற்றி விளக்கமும், அதற்கு ஏற்றாற்போல் ஒரு கதையும் சொன்னார்கள். அப்போது எனக்கு ஞாபகம் வந்தது, மனோன்மணியம் சுந்தரன் பிள்ளை தனது நாடகத்தில் ஒரு மலையாள பழமொழியை திணித்திருப்பார். அது வந்து அப்பம் தின்னால் மதி, குழி என்னாண்டா. இது இந்த பழமொழி இந்த ஸ்லோகத்திற்கு சரியா வருகிறது. உனக்கு தேவை வந்து பகவான் அடையிடம், இந்த பகவான் அடையிறதுக்கு நீ பகவான அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்தது. ஆனா இந்த ஸ்லோகத்தினுடைய மொத்த சுருக்கமா சொன்னா, சாங்கிய யோகமாகிற ஞான யோகமும் கர்ம யோகமும் பலன் தருவதும் வேறுபட்டவை என்று அறிவு முதிர்ச்சி பெறாதவர்கள் கூறுகின்றார்கள். இந்த இரண்டில் ஒன்றையே நன்கு பற்றி நிற்பவன் இரண்டின் பலனாகிய பரமாத்மாவை அடைகிறான். அதாவது சொரூப ஞானம் வந்து விட்டால் சொரூப கைங்கரியம் தானே வந்துவிடும், அல்லது சொரூப கைங்கரியம் வந்து விட்டால் சொரூப ஞானம் தானே வந்துவிடும். இப்படி ஒன்று பிறந்தாலும் மற்றொன்று தானே வந்துவிடும். அதுக்காக நீ வந்து சாங்கி யோகத்தை தான் கடைபிடிக்கணும் இல்ல, கர்ம யோகத்தை கடைபிடிச்சாலும் பக்தி யோகம் சிறந்த வழி, எளிய வழி, குரு வழியா போற வழி. இந்த மாம்பழ கதையிலிருந்து தெரிஞ்சது, இந்த குருவை நம்ம கடைபிடித்தால் சீக்கிரமாக நம்முடைய இலக்கை எட்டலாம் என்ற கருத்தை வலியுறுத்தினார்கள். மிக்க நன்றி. ஏதாவது? ஹரே கிருஷ்ணா. சூப்பர் பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரி போல்.
பாஞ்சகல்ப சொல்லுவோமா? சொல்லுங்க. நான் அப்ப வாஞ்சகல்ப சொல்லிக்கலாம். पाञ्चकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंतकोटि वैष्णववृंद की जय, की जय, महाराज की जय। जय गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्ण।